ஆதரவற்ற குழந்தைகள், முதியோர் மற்றும் கணவனை இழந்த ஏழை எளிய பெண்கள் ஆகியோர் சமூகத்தில் கல்வி, சுகாதாரம், தொழில்துறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற்று சமூகத்தில் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை கடந்த 2023ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் செய்து வருவதுதான் எமது வில்லோ ஃபவுண்டேஷன். ஆதரவற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கான காப்பகம் அமைத்தல், மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்கு உதவுதல், முதுகு தண்டுவட பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை பராமரித்தல், பெண் தொழில் முனைவோருக்கு பயிற்சி அளித்தல், இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை செய்தல், இயற்கையை பாதுகாத்திட மாவட்டம் தோறும் மரக்கன்றுகள் நட்டு பூமியை பசுமையாக்குதல் போன்ற பல்வேறு சிறப்பான சேவைகளை செயல்படுத்துவதுதான் எமது வில்லோ ஃபவுண்டேஷனின் பிரதானமான நோக்கங்கள். இதை அடிப்படையாக கொண்டு கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக மிக சிறப்பான பணியை திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல இடங்களிலும் எங்களால் முடிந்தவரை செய்து சமூக தொண்டாற்றி வருகின்றோம். நமது வில்லோ ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக தற்போது மகிழ்வித்து மகிழ் என்னும் புதிய ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான காது கேட்கும் கருவி, 4 சக்கர நாற்காலி, செயற்கைக்கால் பொருத்துதல் போன்ற உபகரணங்களை இலவசமாக வழங்குதல், பள்ளி கல்லூரிகளில் அவேர்னஸ் புரோகிராம் நடத்துதல், பெண்களின் தொழில் முனைவோர் பயிற்சி அளித்தல், இயற்கை பேரிடர் காலங்களில் உணவு, உடை, மருத்துவம் போன்ற சேவைகளை வழங்குதல், தன்னார்வலர்களோடு மாவட்டம் தோறும் மரக்கன்றுகள் நடுதல் ஆகிய சேவைகளை திருச்சி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். இதன் ஒரு பகுதியாக எமது வில்லோ ஃபவுண்டேஷன் மூலம் இணைந்து சமூக தொண்டாற்ற விரும்பும் தன்னார்வலர்கள் எமது அமைப்பில் வரவேற்கப்படுகின்றார்கள். மகிழ்வித்து மகிழ் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக வருடத்திற்கு 1000 மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதரவற்ற காப்பகத்தின் மூலம் 100 குழந்தைகள் மற்றும் 50 முதுகு தண்டுவட பாதிப்பால் பாதிக்கப்பட்டவரை பராமரித்து சேவை வழங்க முடியும். என்னதான் ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த இளைஞர் படை நம் வில்லோ ஃபவுண்டேஷனில் இருந்தாலும் செயல் திட்டங்கள் பெரிதாக அமைப்பின் உறுப்பினர்களும் தன்னார்வலர்களும் அதிகமானால் மட்டுமே நமது சமுதாயத்திற்கு நம்மால் இயன்ற சேவைகளை திறம்பட செய்ய முடியும். நாம் மேற்சொன்ன இந்த சமூக நலத்திட்டங்கள் என்பது வெறும் சொல் வடிவமாக இருக்காமல் செயல் வடிவம் பெற வேண்டும் என்றால் அதற்கு தன்னார்வலர்கள் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள். சுயநலமின்றி சமூக பொறுப்புணர்வோடு கூடிய தன்னார்வலர்கள் வில்லோ ஃபவுண்டேஷன் அமைப்போடு இணைந்து பணியாற்ற வரவேற்கப்படுகின்றார்கள். இப்படி வரும் தன்னார்வலர்களின் மூலமாக திரட்டப்படும் நிதியில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தன்னார்வலர்கள் மற்றும் சீஃப் கெஸ்ட் இணைந்து மரக்கன்றுகள் நடுதல், மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை இலவசமாக வழங்கப்படும். எமது வில்லோ ஃபவுண்டேஷனின் அடுத்த கட்ட நகர்வாக காப்பகம் அமைக்கவும், இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிட இன்னும் பல சேவைகள் செய்திட நீங்கள் அளிக்கும் இந்த பொதுநல நிதி பயன்படுத்தப்படும். எங்களின் வில்லோ ஃபவுண்டேஷன் அமைப்பானது மத்திய மாநில அரசில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே 12A 80GCSR சான்றிதழ்கள் பெறப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் அளிக்கும் சமூக பொது பங்களிப்பு நிதியானது முழுக்க சமூக நல மேம்பாட்டு திட்டங்களுக்காக மட்டுமே செலவு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அசஸ்மெண்ட் இயர் 2024-25க்கான வருமான வரித்துறை கணக்கு சமர்ப்பிக்கப்பட்டு சான்றிதழையும் பெற்றுள்ளோம். பிறந்தோம் வளர்ந்தோம் இல்லாம இந்த பூமிக்கு ஒரு சின்ன நல்லதாச்சு செய்யணும் அப்படின்னு தினந்தோறும் உங்க உள் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கா? அப்ப அதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா நம்ம வில்லோ ஃபவுண்டேஷன் அமையுங்க. தன்னார்வலர்கள் எங்களின் பொதுநல காரியத்துல இணையணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா நம்ம இயக்கத்தோடு இணைஞ்சி பொதுநல காரியங்களில் உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெளிப்படையான வரவு செலவு கணக்கு என்பது கொடுக்கப்படும். ஆகவே வாருங்கள், ஒருங்கிணைவோம், சமூக மாற்றத்திற்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். மண்ணும் மக்களும் பயனுற பல நல்ல திட்டங்களை வகுத்தளித்து மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வோம்.